யாரு அண்ணன் கேக்குறான். பட்டங்காட்டா பட்டங்காட்டா. ஏன் கொஞ்சம் சாப்பாடு போடுன்னு கேக்குறான். ஆமா. ஏன் கொஞ்சம் முன்னால வரப்படாதா? கொண்டு வந்த கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு இப்ப நாங்க ஒரு சட்டி தொங்குது தலையில. ஆட்டை வாசிக்கிட்டு மூட்டை உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்ப போய் சோத்த கைக்கு ஐயா என்ன செய்வது? கொஞ்சம் முன்னால வந்து வந்திருப்பான. ஏன் பட்டங்காட்டா ஏட்டா ஐட்டியா சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? எல்லாம் மேஞ்சிட்டு இருக்க ஆடுலாம் யாருக்கு? 21 ஆடு. எல்லாம் நமக்குதான். நமக்குதான். இதுல கொஞ்சம் பால் கறந்துடப்படாதா? அப்பா எனக்கு வந்த சோதனையா? எப்ப சன்னியாசி என்னாச்சு உனக்கு? எப்ப நீ கேட்கலாம் சரிதான். ஆனா 21 ஆடு ஈராத குட்டி போடாத மலட்டாடு. நான் எப்படி பால் கறந்து தருவேன்? பால் தருவேன். போனார பொய் சொன்னாலும் பொருந்த மாதிரி சொல்லணும். ஒரு ஆடு மலடா இருக்கலாம், 2 ஆடு மலடா இருக்கலாம். 21 ஆடுமா மலடா. அவங்களுக்கு தர விருப்பம் இல்லன்னு சொல்ல முடியாது. மத்தியானம் மதியம் கிழவனுக்கு உச்சிக்கு இருக்கிற ஆகி போச்சு இல்லையா? சாப்பாடு பட்டம் கட்டவும் நினைச்சாரா? இல்லையா? கிழவும் நினைச்சா? இல்ல. சுத்தம்னு நினைச்சா? ஆமா. நினைச்சா நீரே ஒரு ஆட்டை காட்டும். அந்த ஆட்டுல பால் கறந்தாரு. ஆமா. நினைக்கிறேன் அந்த வடலி ஓரத்துல இருக்கு பாரு, கருப்புல வெள்ளை புள்ளி போட்ட ஆடு. இதனால கொளுத்து ஆடு, நல்ல கொளுத்து பற ஆடு, வெள்ளை ஆடு. கொளுத்து ஆட்டுல பாலை கறந்துரும். ஆமா. ஐட்டியா தான் பொருத்தமான ஆடுதான். பால் கறக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா. அந்த வடலியில போய் சன்னியாசி போனாரு, ஒரு ஓலையை வெட்டினாரு. அந்த ஓலையை ஒரு பட்டையா பிடிச்ச அந்த பட்டைய கையில் எடுத்துக்கிட்டு அந்த மலட்டாட்ட மடுவுல போய் உட்கார்ந்து காம்ப பிடிச்சு பால் கறக்க போறார். இப்படி பட்டம் கட்டான யார்ட்டு பாக்குறான். இவர்தான் கிழமை வேஷத்துல போய் நிக்கிற. அவன் மலட்டாட்ட பால் கறக்க சொன்ன அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனை நம்பி நான் பால் கறக்க உட்கார்ந்துருக்க மாதிரி நான் ஒரு முட்டா பையன். இந்த இதுல எப்படி பால் வரும், எப்படி நான் பால் கறந்து என்னைக்கு இவனுக்கு நான் கொடுக்க சன்னியாசி போனார். அப்படி பார்க்கிறான். எப்பவும் சாதாரண தெய்வமா? என் அப்பற்பட்ட ஆட்டம் சாதாரண தெய்வமா? என்னையா மலட்டாட்டம் அப்படி லேசா யார்ட்டு பார்த்தான். அங்க என்ன நடக்கு? அந்த மலட்டாட்டில் பால் சுரந்து